ஸோ ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆறாம் வகுப்பு ஃபஸ்ட் லெசன் வாட் இஸ் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது தான். ஸோ இந்த லெசன் பார்த்திங்கன்னா லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து டு நோ வாட் ஹிஸ்ட்ரி இஸ் ஆல் அபவுட், வரலாறு அப்படின்னா முழுமையாக என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ரெண்டாவது டு அண்டர்ஸ்டாண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி, வரலாறோட முக்கியத்துவம் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். மூணாவது பார்த்திங்கன்னா டு லேர்ன் அபவுட் த லைஃப் ஸ்டைல் ஆஃப் த ப்ரீ ஹிஸ்டாரிக் மேன், வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் வாழ்ந்த கற்கால மனிதர்களை பற்றி பார்க்க போகிறோம். டு நோ ஹவு பெயிண்டிங்ஸ் போற்றி த டெய்லி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ப்ரீ ஹிஸ்டாரிக் மென், வரலாறுக்கும் முற்பட்ட காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய குகைகளில் வரைஞ்ச அந்த ஓவியங்கள் அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி போர்ட்ரே பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அஞ்சாவதாக பார்த்திங்கன்னா டு அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சஸ், வரலாறு பற்றியும் வரலாறுக்கு முற்பட்ட காலத்தில் வாழ்ந்த மக்களை பற்றியும் ஆராய்ச்சி முடிவுகள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத இந்த லெசனில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ லெட் ஸ்டார்ட். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லெசன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் நடக்கிற கான்வர்சேஷன், அதாவது உரையாடல் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், ஸோ புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த பொண்ணோட பேர் என்ன அப்படின்னா தமிழினி. ஸோ பார்க்கலாம் லெசனை. தமிழினி என்டர்ஸ் ஹெர் ஹவுஸ் ஃப்ரம் ஸ்கூல், ஸ்கூல்லேருந்து அந்த பொண்ணு வீட்டுக்கு திரும்ப வராங்க. ஹர் மதர் who was reading a book greets தமிழினி with hug. ஸோ அவங்க அம்மா தமிழினியை உள்ளே வா அப்படின்னு சொல்லி கட்டிப்பிடிச்சு உள்ளே அழைக்கிறாங்க. ஷீ கலெக்ட்ஸ் ஹர் ஸ்கூல் பேக் அண்ட் ஆஸ்க்ஸ் தமிழினி டு ரெஃப்ரெஷ் ஹர் செல்ஃப். ஸோ போய் மூஞ்சி கை கால்லாம் கழுவிட்டு வர சொல்கிறாங்க. ஷீ கிவ்ஸ் தமிழினி சம் ஸ்நாக்ஸ் டு ஈட், தென் ஷீ ஆஸ்க் தமிழினி அபவுட் ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த டே. ஸோ அதுக்கப்புறம் தமிழினி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு அவங்கள பக்கத்தில் அழைச்சி இன்றைக்கி ஸ்கூலில் என்னென்னலாம் நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மதர் கேட்குறாங்க, தமிழினி வாட் சப்ஜெக்ட் யூ ஸ்டடி டுடே, இன்றைக்கி நீ என்ன பாடம் படித்த அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தமிழினி சொல்கிறாங்க ஹிஸ்ட்ரிமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நான் வரலாறு படித்தேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மதர் அடுத்து கேட்குறாங்க, ஓ நைஸ், டிட் யூ ப்ராப்பர்லி அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஹிஸ்ட்ரிஸ், ஸோ வரலாறு அப்படின்னா என்னென்னு நீ முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தமிழினி சொல்கிறாங்க, யா ஐ அண்டர்ஸ்டுட் சம்திங் அபவுட் ஹிஸ்ட்ரி, கேன் யூ ப்ளீஸ் டெல் மீ மோர் அபவுட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன், வரலாறுனா என்னன்னு நீங்கள் முழுமையாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மதர் கேட்குறாங்க, வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்குறாங்க. தமிழினி அவங்களுடைய பேரை சொல்கிறாங்க. அடுத்து மதர் கேட்குறாங்க, டெல் மீ யுவர் மதர்ஸ் நேம், உங்கள் அம்மாவோட பேர் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. தமிழினி சொல்கிறாங்க, மிஸ்ஸஸ் சுமதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து மதர் கேட்குறாங்க, ஃபாதர்ஸ் நேம், உங்கள் அப்பாவோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தமிழினி சொல்கிறாங்க, மிஸ்டர் அதியமான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அவங்க அம்மா கேட்குறாங்க, டெல் மீ த நேம் ஆஃப் யுவர் ஃபாதர்ஸ் ஃபாதர், உங்கள் அப்பாவோட அப்பா பேர் என்ன, அதாவது தாத்தா பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தமிழினி சொல்கிறாங்க, யூ மீன் கிராண்ட்ஃபா மிஸ்டர் சிதம்பரம், தாத்தாவை கேட்குறீங்களா, தாத்தாவோட பேர் சிதம்பரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மதர் கேட்குறாங்க, டு யூ நோ த நேம் ஆஃப் கிரேட் கிராண்ட்ஃபா மிஸ்டர் சிதம்பரம்ஸ் ஃபாதர், உங்கள் தாத்தாவோட அப்பா பேர் என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தமிழ்னு சொல்கிறாங்க, கிராண்ட்மா ஆல்வேஸ் யூஸ்டு டு டெல் மீ அபவுட் ஒன் கிரேட் கிராண்ட்ஃபா, யூ வாண்ட் தட் கிரேட் கிராண்ட்ஃபாஸ் நேம் அம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாட்டி முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்க, தாத்தாவோட அப்பா பேர் என்ன அப்படின்னு சொல்லி, நீங்கள் அவங்க பேரை தான் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, எஸ் யூ ஆர் கிரேட் கிராண்ட்ஃபாஸ் நேம் இஸ் மிஸ்டர் ராமசாமி, ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அவங்க தாத்தாவோட அப்பா பேர் வந்துட்டு ராமசாமி, சரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் யுவர் ஃபாதர் ஷோஸ் ப்ரௌட்லி எவரி ஓல்ட் wooden பென் அண்ட் யூஸ்டு டு டெல் அஸ் தட் இட் வாஸ் ஹிஸ் கிராண்ட்ஃபாஸ் பென், டு யூ ரிமெம்பர் இட், உங்கள் அப்பா கூட அடிக்கடி ஒரு பேனா ஒன்று காட்டுவார்ல, அது யாருது அப்படின்னா உங்கள் தாத்தாவோட அப்பாவோட தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு தமிழ்ல சொல்கிறாங்க, எஸ் அம்மா, நார்மலி ஹி கீப்ஸ் இட் இன் அ பியூட்டிஃபுல் wooden கேஸ் ஆன் ஹிஸ் டேபிள், இஸ் தட் த ஒன் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஆமாம், அப்பா கூட அந்த பேனாவை ஒரு மரத்தாலான பாக்ஸில் எப்போவுமே அவங்களோட டேபிளில் வச்சுருப்பாங்க, அதை தான் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மதர் சொல்கிறாங்க, யூ ஆர் ரைட் தமிழினி, வி கேனாட் ரைட் வித் தட் பென் நவ், பட் ஃபாதர் ஹேஸ் கெப்ட் இஸ் அ treasure. If you ask your father about that, he will show you the diary written by your great grandpa with that old pen. From the diary, we come to know that your great grandpa was a literate, while most of his villagers were illiterates. Further, we can understand the lifestyle of that period and also about activities from his diary writings. அதாவது
சரிதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பேனாவால் நம்ம இப்போ எழுத முடியாது. ஏன்னா அது வந்துட்டு பழைய பேனா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பேனாவை ஒரு பொக்கிஷமாக பாதுகாத்து வர்றாரு. உங்கள் அப்பாட்ட நீ கேட்ட அப்படின்னு சொன்னால், அந்த பேனாவால் எழுதப்பட்ட ஒரு டைரியை வந்துட்டு காட்டுவாங்க. அந்த டைரி யார் எழுதுனது அப்படின்னா, உங்கள் தாத்தாவோட அப்பா, உன்னோட கிரேட் கிராண்ட்ஃபாதர், அதாவது ராமசாமி அவங்க அந்த டைரியை எழுதியிருக்காங்க. அந்த டைரி மூலமாக நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு சொன்னால், உங்கள் தாத்தா படித்தவராக இருந்திருக்காரு. ஆனால் அதே நேரம் உங்கள் தாத்தாவோட சமகாலத்தில் வாழ்ந்த பிற மக்கள் யாரும் படிக்காமல் இருந்திருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் உங்கள் தாத்தா காலம் எப்படி இருந்தது, அந்த ஊர் மக்கள் எப்படி இருந்தாங்க, வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, உணவு முறை, இது எல்லாத்த பற்றியுமே நம்ம அந்த டைரியின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் யுவர் கிராண்ட்ஃபா அண்ட் ஹிஸ் டைம் ஃப்ரம் ஹிஸ் டைரி ரைட்டிங். ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு சின்ன டைரி மூலமாக அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய வரலாறை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி பழைய காலத்தில் கற்காலத்துக்கு முற்பட்ட காலத்தில் வாழ்ந்த மக்கள் பயன்படுத்தின பொருட்களை வச்சு நம்ம அவங்களுடைய வாழ்க்கை முறையை ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மேப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் சம் மேஜர் இந்தியன் எக்ஸ்கவேஷன் சைட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்கவேஷன் அப்படின்னு சொன்னால் முன்னாடி வாழ்ந்த மக்கள் வாழ்ந்த இடங்களை ஆராய்ச்சி இல்லை அகழ்வாராய்ச்சி செஞ்ச இடங்களோட விளக்குற அந்த மேப் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள். அதுக்கப்புறம் தமிழினி கேட்குறாங்க, வாட் ஆர் அதர் சோர்சஸ் தட் ஹெல்ப் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் த லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஸ்டோன் ஏஜ் பீப்புள். அதாவது வேறு என்னென்ன ஆதாரங்கள் நாம் கற்கால மனிதர்களை பற்றி தெரிஞ்சுக்க உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மதர் சொல்கிறாங்க, வி கம் டு நோ தேர் ஹண்டிங் ஸ்டைல் த்ரூ தேர் பெயிண்டிங்ஸ் ஆன் த ராக்ஸ் அண்ட் த வால்ஸ் ஆஃப் த கேவ்ஸ். நம்ம அவங்களுடைய வேட்டையாடும் முறையை வச்சும் அல்லது குகைகளில் அவங்க வரைஞ்ச ஓவியங்களை வச்சும் நாம் அவங்களுடைய வாழ்க்கை முறையை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தமிழ்னு கேட்குறாங்க, ராக் பெயிண்டிங்ஸ் இட் சவுண்ட்ஸ் ரியலி சர்ப்ரைசிங், ஒய் டிட் தே ட்ரா தீஸ் பெயிண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாறை ஓவியங்களை சொல்கிறீங்களா, அதையே அவங்க வரைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மதர் சொல்கிறாங்க, some would have stayed back without joining the hunting team. So far their benefit, these pictures could have been drawn. They might have done it as a part of their pastime. ஸோ எல்லாருமே வேட்டையாட போக மாட்டாங்க. பெண்கள் இல்லை வயசானவங்க, அவங்க குழந்தைகள்லாம் குகைகளில் தான் இருப்பாங்க. அவங்களுடைய டைம் பாஸ்க்காக அந்த ஓவியங்களை அவங்க பாறைகள்லையும் குகைகள்லையும் வந்துட்டு வரைஞ்சி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்னு கேட்குறாங்க, சர்டன்லி அம்மா, தட்ஸ் ஹவ் வி ஐடென்டிஃபை தேர் லைஃப் ஸ்டைல் இஸ்ன்ட் அம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஸோ அவங்க அன்னைக்கு டைம் பாஸ்க்காக வரைஞ்சி வச்சது இன்றைக்கி நம்ம அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க உதவியாக இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மதர் சொல்கிறாங்க, வெல் செட் தமிழினி, த பீரியட் பிட்வீன் த யூஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஸ்டோன் டூல்ஸ் அண்ட் த இன்வென்ஷன் ஆஃப் ரைட்டிங் சிஸ்டம் இஸ் ப்ரீ ஹிஸ்ட்ரி. Stone tools, excavated materials and rock paintings are the major source of prehistory. ஸோ நீ கரெக்டாக சொன்ன தமிழினி, அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கற்களால் பயன்படுத்தின அந்த ஆயுதங்களை வச்சு தான் வந்துட்டு வேட்டையாடினாங்க. அண்ட் அவங்கள பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இன்வென்ஷன் ஆஃப் ரைட்டிங் சிஸ்டம், அதாவது எழுத்து முறையை கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டோன் டூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பூமிக்கு அடியில் இருந்து முன்னாடி வாழ்ந்த மக்கள் பயன்படுத்தின அந்த பொருட்களும், அதுக்கப்புறம் ராக் பெயிண்டிங்ஸ், பாறை ஓவியங்கள், குகை ஓவியங்கள் நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க இருக்கிற முக்கியமான சோர்சஸ், அதாவது ஆதாரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சோர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு மேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆதாரங்கள் மூலமாக நாம் கற்கால மனிதர்கள் இல்லை வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கை முறையை நாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத அந்த ஒரு பிக்சர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எ மைட்டி எம்பரர் அசோகா அப்படின்னு சொல்லி அசோகருடைய வாழ்க்கையை அவரை பற்றி வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, த மோஸ்ட் ஃபேமஸ் ரூலர் ஆஃப் ஆன்சியன் இந்தியா வாஸ் எம்பரர் அசோகா. ஸோ இந்தியாவில் எவ்வளோ அரசர்கள் இருந்திருக்காங்க, அதில் ரொம்ப ஃபேமஸானவர் அசோகா. இட் வாஸ் டியூரிங் ஹிஸ் பீரியட் தட் புத்திசம் ஸ்ப்ரெட் டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப்
ஏசியா. ஸோ ஆசிய கண்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பகுதிகளில் புத்த மதம் வந்துட்டு பரவிக்கிட்டு இருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் அசோகரை சொல்லலாம். அது ஏன் அப்படின்னா, அசோகா கேவ் அப் எ வார் ஆஃப்டர் சீயிங் மெனி பீப்புள் கிரீவிங் டெத் ஆஃப்டர் த கலிங்கா வார். ஸோ கலிங்கம் அப்படிங்கிற இடத்துல அசோகர் ஒரு போர் வந்துட்டு புரிவார். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்துட்டு இறந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவர் சாகிற வரைக்குமே எந்த போர்லையுமே ஈடுபடவே இல்லை. ஹீ எம்பரஸ்டு Buddhism and then devoted his life to spread the message of பீஸ் அண்ட் தர்மா. ஸோ அந்த போருக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சண்டையே போடலை. அதுக்கப்புறம் அவர் புத்த மதத்துக்கு மாறிட்டு அந்த புத்த மதத்துடைய கொள்கைகளையும் தர்மத்தை பற்றியும் எப்படி அமைதியான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுக்காகவும் அமைதியை எப்படி நாம் வந்துட்டு பரப்பணும் அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல்லாக அவருடைய வாழ்நாள் முழுவதும் அந்த போருக்கு அப்புறம் மக்களுக்கு வந்துட்டு எடுத்துரைச்சார். அதுக்கப்புறம் ஹீ சர்வீஸ் ஃபார் த காஸ் ஆஃப் பப்ளிக் குட் வாஸ் எக்ஸாம்பிளரி. ஹீ வாஸ் த ஃபர்ஸ்ட் ரூலர் டு கிவ் அப் வார் ஆஃப்டர் விக்ட்ரி. ஸோ அந்த கலிங்க போரில் ஜெயிச்சுட்டார். ஆக்சுவலாக ஜெயிச்சதுக்கப்புறம் ஆனால் மக்கள் நிறைய பேர் மக்கள் போர் வீரர்கள் இறந்ததை பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, அதுக்கப்புறம் அவர் வாழ்நாளில் சண்டையை போடலை. ஹீ வாஸ் த ஃபர்ஸ்ட் டு பில்ட் அப் ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபார் அனிமல். பார்த்தீங்க அப்படின்னா கால்நடைகள், அதாவது தன்னோட வாழ்க்கையை இந்த போருக்கு அப்புறம் எப்படி மாற்றிக்கிட்டார் அப்படின்னா, மக்களுக்கு உதவி செய்யணும், யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத அவர் ரொம்ப ஃபுல்லாக வந்துட்டு நம்பினார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கால்நடைகள்னு சொல்லுவோம், அதாவது ஆடு மாடு இந்த மாதிரி விலங்குகள் இருக்கு இல்லையா. ஸோ இதுக்காக முதல்ல ஹாஸ்பிட்டல் கட்டினது யார் அப்படின்னா நம்ம அசோகர் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாலைகள் போட்டதும் முதலாக சாலைகள் அமைச்சதும் யார் அப்படின்னா அசோகர் தான் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தர்ம சக்ரா, இந்த நம்ம இந்தியன் ஃப்ளாகில் தேசிய கொடியில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு வீல் மாதிரி இருக்கும். அது எங்கேருந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் எடுத்தாங்க அப்படின்னா இவருடைய அந்த எம்ப்ளமான சாராநாத் பில்லரில் பார்த்தீங்கன்னா சென்டரில் அந்த வீல் வந்துட்டு இருக்கும். ஸோ அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அதை நம்மளுடைய தேசிய கொடியில் வந்துட்டு பேஸ் பண்ணாங்க. Even though Emperor Ashoka was great, his greatness had been unknown until 20th century. The material evidence provided by William Jones, James Prinsep and Alexander Cunningham revealed the greatness of Emperor Ashoka. ஸோ இந்த 20ஆம் செஞ்சுரியிலலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவருடைய புகழோ இல்லை இவருடைய பெருந்தன்மைகள், இவருடைய வாழ்க்கை முறை யாருக்கும் வெளியே வரலை. அதுக்கப்புறம் வெளிநாட்டு பயணிகள் எழுதின புத்தகங்கள், அவங்களுடைய குறிப்புகள் மூலமாக தான் அசோகருடைய பெருமைகள் வெளியில தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அசோகருடைய பெருமைகளை வெளியில சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப், அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் கன்னிங்கம். இவங்களெல்லாம் வெளிநாட்டவர்கள். ஸோ பயணிகள் இவங்கெல்லாம் ஆக்சுவலாக. ஸோ பிற நாடுகளுக்கு சென்று அந்த நாட்டோட வளம், வாழ்க்கை முறை, அரசர்கள் இவங்களை பற்றி அவங்க புத்தகங்கள் எழுதுவாங்க. அதன் மூலமாக நமக்கு தெரிய வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பேஸ்டு ஆன் தீஸ் அக்கவுண்ட்ஸ் சார்லஸ் ஆலன் wrote a book titled The Search for the India's Lost Emperor, which provided a comprehensive account of Ashoka. Many researchers made thereafter brought Ashoka's glorious rule to light. These inscriptions were observed on the rocks Sanji Stupa and the Saranath pillar and helped to understand the greatness of Ashoka to the world. ஸோ அதுக்கப்புறம் சார்லஸ் ஆலன் அப்படிங்கிறவர் ஒரு புத்தகம் எழுதினார். அந்த புத்தகம் என்ன அப்படின்னா த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர். ஸோ இந்தியாவோட கடைசி எம்பரர் யாரு அப்படிங்கிற தேடல், அரசரின் தேடல் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் அசோகரை பற்றி நிறைய செய்திகள் வந்துட்டு எழுதியிருக்காரு. அந்த புக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அசோகருடைய வாழ்க்கை முறையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அசோகருடைய இன்ஸ்கிரிப்ஷன், இந்த கல்வெட்டுகள்னு சொல்லுவோம், கல்லில் வந்துட்டு எழுத்துக்களால் செதுக்கியிருப்பாங்க, அதை நம்ம இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். அது பாறையிலையும் வந்துட்டு எழுதி வச்சுருப்பாங்க, வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் சாஞ்சி ஸ்தூபா அப்படிங்கிற அசோகருடைய அந்த
படைப்பு மூலமாகவும் சாரநாத் பில்லர் அப்படிங்கிறது மூலமாகவும் நாம் அவருடைய பெருமைகளை நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்துட்டு சார்லஸ் ஆலன் அவர் எழுதிய புத்தகத்தில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த கேஸ் ஸ்டடி அப்படிங்கிறதுல வந்துட்டு கொடுத்துருக்காங்க அசோகரை பற்றி. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் டு த லெசன். Now one can understand the importance of historical research, but for the efforts of scholars, the greatness of Emperor Ashoka would not have come to light. மதர் கேட்குறாங்க, டு யூ நோ வாட் ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி இஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு தமிழில் சொல்கிறாங்க, தட் இஸ் த பீரியட் பிட்வீன் ப்ரீ ஹிஸ்டாரிக் அண்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ மதர் கேட்குறாங்க, டு யூ நோ வாட் இஸ் ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி இஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு தமிழினி சொல்கிறாங்க, தட் இஸ் த பீரியட் பிட்வீன் ப்ரீ ஹிஸ்ட்ரி அண்ட் ஹிஸ்ட்ரி. அதாவது வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துக்கும் இப்போ தற்போதைய இந்த வரலாற்று காலத்துக்கும் இடைப்பட்டதை நாம் வந்துட்டு புரோட்டோ ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மதர் அதுக்கு ரிப்ளை பண்ணுறாங்க, எக்ஸாக்ட்லி த பீரியட் ஃபார் விச் ரெக்கார்ட்ஸ் இன் ரைட்டிங் ஆர் அவைலபிள் பட் நாட் எட் டெசிபரட் இஸ் கால்டு புரோட்டோ ஹிஸ்ட்ரி. அதாவது எழுத்துப்பூர்வமான ரெக்கார்டு வந்துட்டு இருக்கும், அதை நம்ம அப்படி சொல்லுவோம் புரோட்டோ ஹிஸ்ட்ரி. ஆனால் அது நமக்கு வந்துட்டு அவைலபிளாக வந்துட்டு இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. Today we are leading a safe life with all modern equipment, but our ancestors did not live in such a safe environment. ஸோ நாம் இன்னைக்கு நல்ல பாதுகாப்பான வாழ்க்கை வாழ்கிறோம், பட் ஆனால் நம்மளுடைய மூதாதையர்கள் அந்த மாதிரி பாதுகாப்பான வாழ்க்கை வாழலை, அந்த மாதிரி சூழ்நிலையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. There might have been chances of wild animals entering their caves, but they realized that dogs could help them prevent the entry of such dangerous animals by its sniffing skill. Hence, they started domesticating dogs for their protection and hunting activities. ஸோ அப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாதுகாப்பு இல்லாத வாழ்க்கை இருக்கும்போது ஏதாவது அனிமல்ஸ் விலங்குகள் குகைக்குள்ளே வந்து அவங்கள தாக்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அதை தடுக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டாக்ஸ் நாய்களை வந்துட்டு அவங்க பாதுகாப்புக்காக அவங்களுடைய வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ டாக் என்ன பண்ணும், அதுக்கு நிறைய ஸ்னிஃபிங் ஸ்கில், அதாவது ஸ்மெல் பண்ணுள்ள அந்த சக்தி அதுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அது அவங்கள பாதுகாத்திருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வேட்டையாடுறதுக்கும் நாய்களை அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. ஃப்ரம் திஸ் வி ஆல்சோ நோ how inscriptions, monuments, copper plates, accounts of foreigners or foreign travelers and folk tales play a vital role in constructing and reconstructing history. ஸோ இதன் மூலமாக இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், மோனுமெண்ட்ஸ், காப்பர் பிளேட்ஸ், அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ஃபாரினர் அண்ட் ஃபாரின் டிராவலர்ஸ், வெளிநாட்டு பயணிகள் எழுதின இவ்வளவு ஆதாரங்கள் மூலமாக நாம் இந்த நமக்கு வரலாறுக்கு முற்பட்ட காலத்தில் வாழ்ந்த மக்களை பற்றி நம்ம ஈஸியாக தெரிஞ்சிக்க உதவுது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் தமிழினி சொல்கிறாங்க, நவ் ஐ கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஹிஸ்ட்ரி அம்மா, தேங்க்யூ அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் வரலாறுனா என்னன்னு முழுமையாக புரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப நன்றி அப்படின்னு வந்துட்டு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லெசன்.